Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான question paperல இருந்து 5 mark questions பார்க்க போறோம். இதுல first வந்து linear equationsல இருந்து கேட்டிருக்காங்க. A fraction becomes 9/11 if 2 is added to both numerator and denominator. If 3 is added to both numerator and denominator, it becomes 5/6. Find the fraction அப்படின்றதான் உங்களோட கேள்வி. So let the fraction be x by y அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய fraction வந்து x by y தான். இந்த fractionக்கான hint நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the fraction will become 9/11 if 2 is added to both numerator and denominator அப்படின்னா, numerator கூடயும் ஒரு 2 add பண்ணி, denominator கூடயும் ஒரு 2 add பண்ணோம் அப்படின்னா, இதோட answer வந்து 9/11 அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு ஒரு content கொடுத்திருக்காங்க. அடுத்த statementல if 3 is added, numerator கூடயும் 3 add பண்ணி, denominator கூடயும் 3 add பண்ணோம் அப்படின்னா, it becomes 5/6. இந்த fraction ஓட value வந்து 5/6 ன்னு change ஆயிடும். அப்ப அந்த fraction கண்டுபிடிங்க தான் உங்களோட கேள்வி. கொடுத்திருக்க ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளால ரெண்டு லீனியர் ப்ரோக்ராமோட டைரக்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்துடலாம். இங்க பாருங்க, x plus 2 இங்க டிவைட்ல இருக்க 11 இங்க வந்தா மல்டிப்ளை ஆயிடும். சோ இங்க மல்டிபிள் பை 11. இங்க டிவைட்ல இருக்க y plus 2 அங்க போனாலும் மல்டிப்ளை ஆகும். அப்ப 9 times y plus 2 அப்படின்னு எழுதிடலாம். உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 11 into x 11x plus 11 2s are 22. இங்க 9 into y 9y. இங்க 9 2s are 18. இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கணும். x and y எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். இங்க 11x இருக்கு. இந்த plus 9y இங்க வந்தா minus 9y. plus 22 அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா minus 22 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப 11x minus 9y is equal to minus 4 அப்படின்றது முதல் ஈக்குவேஷன். இதே மாதிரி இவங்களே சால்வ் பண்ணிக்கலாம். டிவைட்ல இருக்க 6 இங்க வந்தா மல்டிப்ளை ஆயிடும். 6 into x plus 3 கிடைக்குது. அடுத்து இங்க டிவைட்ல இருக்க y plus 3 அங்க எடுத்துட்டு போனா மல்டிப்ளை ஆகும். அப்ப 5 into y plus 3 கிடைச்சிருக்கும். இதை மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு பேர் கூட பண்ணுங்க. 6 into x 6 into 3. 6 into x 6x 6 3s are 18. 5 into y 5y 5 3s are 15 அப்படின்னு கிடைக்குது. x and y எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அப்ப 6x இந்த plus 5y இங்க வந்தா minus 5y ன்னு கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி 15 இருக்கு. இந்த plus 18 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா minus 18 கிடைச்சிருக்கும். அப்ப 6x minus 5y is equal to minus 3 அப்படின்றது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம். இப்போ நீங்க எலிமினேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். சோ எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். சோ நம்ம எக்ஸையும் சால்வ் பண்ணலாம், இல்ல ஒய்யையும் சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸை சால்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க எக்ஸ்ல வந்து கோஎஃபிஷியன்ட் 11 இருக்கு. இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு. சோ 6 வந்து 11 ஆவோ 11 6 ஆவோ நம்மளால மாத்த முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 6 ஆல மல்டிபிள் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை 11 ஆல மல்டிபிள் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டு பேருக்குமே 66 அப்படின்னு கிடைச்சிரும் இல்லையா? அதனால சோ இவங்க எல்லாரையும் 6 ல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 11s are 66x மைனஸ் இங்க 6 9s are 54y equal to minus 24. கண்டிப்பா அந்த சைடு இருக்கவங்களே மல்டிபிள் பண்ணும். 6 4s are 24 எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை மல்டிபிள் பை 11 பண்ண போறோம். எல்லா டேர்மையும் பண்ணும். 11 6 are 66, 11 5s are 55, 11 3s are 33 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ இங்க ரெண்டு பேரும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ரெண்டுமே பிளஸ் பிளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களை கேன்சல் பண்ண முடியாது. அதனால இங்க சிம்பிள் மாத்திக்கலாம். மைனஸ், இது பிளஸ், இங்க மைனஸ்ல இருக்கிறதுனால இது பிளஸ் ஆயிடுச்சு. பிளஸ் 66x மைனஸ் 66x ஆட் பண்ணும்போது 0 ஆயிடுவாங்க. மைனஸ் 54 பிளஸ் 55, ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ் சப்ட்ராக்ட் ஆகும். 1y ஈக்குவல் டு இங்க மைனஸும் பிளஸும் இருக்கு பாருங்க. ஸோ 33ல இருந்து 24 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 9 கிடைக்குது. இங்க 9 எழுதிக்கலாம். இங்க பெரிய நம்பரோட சைன் வந்து பிளஸ், அதனால பிளஸ் 9 தான். ஸோ y is equal to 9 அப்படின்ற வேல்யூவை எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் y is equal to 9ன்றதை ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். இந்த 6x அப்படியே இருக்கு. மைனஸ் 5y 5 into yக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த 9ன்ற வேல்யூ. ஸோ இங்க மல்டிபிள் எழுதிக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ 6x இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 45 ஈக்குவல் டு மைனஸ் 3 கிடைக்குது. மைனஸ் 45 அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது இங்க மைனஸ் 3 இருக்கு. இந்த மைனஸ் 45 அந்த பக்கம் போகும்போது பிளஸ் 45 அப்படின்னு கிடைச்சிருக்கும் நமக்கு. ஸோ 6x is equal to இதை மைனஸ் பண்ணும்போது 42. மல்டிபிள் இருக்க 6 அந்த பக்கம் போனா டிவைட் ஆயிருக்கும். x is equal to 42/6 கேன்சல் பண்ணும்போது 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ x ஓட வேல்யூ 7, y ஓட வேல்யூ 9ன்னு கிடைச்சது. கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஃபிராக்ஷன் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஃபிராக்ஷனை நம்ம x by y கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல எடுத்திருந்தோம். x ஓட வேல்யூ 7, y ஓட வேல்யூ 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 7/9 அப்படின்றதான் அவங்க கேட்ட ஃபிராக்ஷனோட சரியான ஆன்சர். அடுத்து அதுலயே ஒரு ஆர் ஆப்ஷன் இருக்கு. அதுவுமே வந்து லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. A train covered a certain distance at a uniform speed
if the train would have taken 10 km/h faster, it would have taken 2 hours less than the scheduled time. யூஸ்வலா போற ஸ்பீடை விட 10 km/h ஃபாஸ்டா போச்சுன்னா அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து 2 hours கம்மி ஆகும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் ஆகும். அண்ட் இஃப் த ட்ரெயின் ஸ்லோவர் பை 10 km/h, நார்மலா போற ஸ்பீடை விட 10 km கம்மியா டிராவல் பண்ணாங்க அப்படின்னா இட் would have taken 3 hours more than the scheduled டைமா இருக்கும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை த யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து x km/h அப்படின்னு எடுத்துக்க போறோம். டைமை வந்து tன்னு எடுத்துக்கலாம். பேசிக்கா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்றதான். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ எஸ் இன்ட்டு டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேசிக்கா. ஸோ டைம்க்கு வந்து இங்கே நான் ஸ்மால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மால் டி. ஸோ இதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ முதல் கண்டிஷனுக்கு வரலாம். முதல் கண்டிஷன்ல ஸ்பீடை வந்து 10 km ஃபாஸ்டர் ஆக்குனாங்க அப்படின்னா நார்மலா அந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ஸ்பீடு வந்து எக்ஸ். இப்போ முதல் கண்டிஷன்ல அவங்க சொல்லியிருக்காங்க 10 km ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எழுதிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்ற பேட்டர்ன்ல டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போறோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் மல்டிபிள் பை டைம். இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத எஸ் இன்ட்டு டி, எஸ்டி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுல ஸ்பீடுன்றது வந்து நார்மலா இப்ப நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோமா. இப்போ கொஸ்டின்ல எஸ்ன்னு அப்ளை பண்ணுங்க, இல்ல எஸ்ன்னு வச்சு போட்டாலும் போடுங்க, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறதுனால இது வந்து நம்மளோட எக்ஸ் பிளஸ் 10 ஆயிடும். இதனால டைம் என்ன ஆச்சுன்னா 2 hours கம்மி ஆயிடும் சொல்றாங்க. அப்ப யூஸ்வலா இருக்கிற டி என்ன ஆகும்னா டி மைனஸ் 2 ஆயிடும். யூஸ்வலா அவங்க எடுத்துக்கிற டைம் டி அப்படின்னா இங்க ஸ்பீட் அதிகமானதுனால டைம் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பீடை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால இது எக்ஸ் டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸ்டி அப்படின்னு கிடைக்கும். இங்க எக்ஸ் இன்ட்டு 2 வந்து 2x. அப்புறம் இந்த 10 இன்ட்டு டி பண்ணும்போது 10t, 10 2s are 20 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ வேரியபிள்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். இங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டி இருக்கு. இந்த பக்கம் இருந்து ஒரு பிளஸ் எக்ஸ்டி அங்க வந்தா மைனஸ் 2x இங்க வந்தா பிளஸ் 2x, இந்த பிளஸ் 10t அங்க வந்தா மைனஸ் 10t ஈக்குவல் டு மைனஸ் 20 கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. அப்ப இதுதான் நம்மளோட ரிமைனிங் ஈக்குவேஷன். இதை நீங்க அப்படியே வச்சுட்டாலும் ஓகே, இல்ல இது எல்லாமே 2 டேபிள்ல டிவைட் ஆகுது, நான் இதை வந்து 2 டேபிள்ல டிவைட் பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தா நம்ம கொடுத்துருக்க முதல் கண்டிஷனோட ஈக்குவேஷன் இது. அடுத்த கண்டிஷனை கொஸ்டின்ல பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எழுதிட்டோம். அண்ட் இஃப் த ட்ரெயின் வேர் ஸ்லோவர் பை 10 km, அதே பேசிக் ஃபார்முலா, நம்மளோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்றதுல இது வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம், இது ஸ்பீட் இன்ட்டு டைம்னு இருக்கட்டும் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஸ்பீடு மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னா 10 km ஸ்லோவர் ஆகுது. யூஸ்வலா அவங்க எடுத்துக்கிற ஸ்பீட் வந்து எக்ஸ். இப்போ 10 km வந்து கம்மி ஆகுறது அப்படின்றதுனால எக்ஸ் மைனஸ் 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு கம்மியானதுனால டைம் என்னாச்சு 3 hours ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ டீன்றது வந்து என்ன ஆயிடும்னா டி பிளஸ் 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்பீடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறதுனால இது எக்ஸ்டி, இங்க உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு டி பண்ணும்போது எக்ஸ்டி, எக்ஸ் இன்ட்டு 3 3x, இந்த 10ல மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 10t, இந்த மைனஸ் 10 3 மல்டிபிள் பண்ணா மைனஸ் 30 அப்படின்னு கிடைக்குது. ஸோ வேரியபிள்லாம் ஒரு சைடு எடுத்துடலாம். எக்ஸ்டி இருக்கு, இந்த பிளஸ் எக்ஸ்டி இங்க வந்தா மைனஸ் எக்ஸ்டி, இந்த பிளஸ் 3x அங்க வந்தா மைனஸ் 3x, மைனஸ் 10t அந்த பக்கம் வந்தா பிளஸ் 10tன்னு வந்திருக்கும். இந்த பக்கம் மைனஸ் 30 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த எக்ஸ்டியும் இந்த எக்ஸ்டியும் கேன்சல் ஆயிருக்கும். ஸோ மைனஸ் 3x பிளஸ் 10t ஈக்குவல் டு மைனஸ் 30 அப்படின்றது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ முதல் ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்கேயும் 10t அப்படின்னு கிடைச்சிருக்கு, இங்கேயும் வந்து அதே டேர்ம் இருக்கு. ஸோ எலிமினேஷன் மெத்தட்ல இப்போ சால்வ் பண்ணிடலாம். சால்வ் 1 and 2 பை எலிமினேஷன் மெத்தட். ஸோ இப்படி கீழே கீழே எழுதிக்கலாம். இதில் ஆல்ரெடி மைனஸ் 10tயும் பிளஸ் 10tயும் இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். சிம்பிள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பிளஸ் 2 மைனஸ் 3tன்னு இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் ஆயிடும். சப்ட்ராக்ட் ஆனா மைனஸ் 1x ஈக்குவல் டு இங்க ரெண்டுமே மைனஸ்ல இருந்து ஆட் ஆகி மைனஸ் சைன் வரும், மைனஸ் 50. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. எக்ஸ்ன்றது ஸ்பீடு, அதனால இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளோட டீயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்க ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷன் வேணாலும் நீங்க எடுக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 10t, அப்போ 2 இன்ட்டு 15 எழுதிக்கணும். மைனஸ் 10t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 நம்மளோட ஈக்குவேஷன். இதை மல்டிபிள் பண்ணா 100. இந்த மைனஸ் 20 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 20 ஆயிடும். இந்த மைனஸ் 10t அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா பிளஸ் 10tன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது
120 மல்டிபிள் இருக்க 10 நீங்க வந்தா டிவைட் ஆயிருக்கும். ஸோ அதான் நம்மளோட டி வேல்யூ 0 0 கேன்சல் ஆயிருக்கும். அப்போ டீன்றது டைம், அப்போ 12 ஹவர்ஸ். அப்போ கொஸ்டின்ல எக்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பீடுன்னு எடுத்திருந்தோம். அது 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கிடைச்சது இங்க கொஸ்டின்ல. இப்போ டைமிங் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு 12 ஹவர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம் நமக்கு தெரியும். ஸ்பீடுன்றதா நம்மளோட எக்ஸ் நம்ம 15 கண்டுபிடிச்சிருக்கோம். டைம்ன்றது இப்போ 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். 5 2s are 10 balance 1 600. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 600 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.